11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.13 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1லிருந்து 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். முதல் கணக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9 எனில் எக்ஸ் அமையும் இடைவெளி என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. சமன்பாடானது எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9 என கொடுக்கப்பட்டுள்ளது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர் என இருந்தது அப்படின்னா அதை எப்படி வரையறை செய்யலாம்னா மைனஸ் ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர்னு எழுதலாம். அப்போ மைனஸ் ஆரின் மதிப்பாக இங்கே 9 இருக்குது. எனவே -9 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 9. இந்த மதிப்புகளை 2 பகுதிகளாக நம்ம பிரித்து எழுதுறோம்னா -9 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9. இருபுறமும் ஒரு மைனஸால் ஏது மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -9 இதை எழுதலாம். இது அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9ன்னு எழுதிட்டு எக்ஸின் மதிப்புகள் ஏது கணக்கிடணும். எக்ஸில் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு எக்ஸு ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இருபுறமும் ஒரு 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா இடதுபுறம் 2 0 ஆகிடும். வலதுபுறம் -9 -2 2 மைனஸ் பண்ணுறோம். எனவே எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -11ன்னு கிடைக்குது. அடுத்த நிபந்தனையில் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இருபுறமும் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா இடதுபுறம் 2 - 2 0 ஆகிடும். வலதுபுறம் 9 - 2ன்னு கிடைக்குது. எனவே எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9 - 2ன் மதிப்பானது 7ன்னு இருக்குது. எனவே தேவையான எக்ஸ் அமையக்கூடிய இடைவெளியானது -11 விட அதிகமாக ப்ளஸ் 7 விட குறைவாக -11 வரும் 7 வரும். ஏன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கிறதுனாலே தீர்வு -11 மற்றும் 7 இந்த 2 எண்கள் மற்றும் இவற்றிற்கு இடையேயான எண்கள் அமையும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கிறனால -1 மற்றும் 7க்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு கொடுக்கலாம். இந்த மதிப்பானது எதில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 2 -11, 7 என்பது சரியான இடைவெளி ஆகும். அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். எக்ஸ், ஒய் மற்றும் பி ஆகியவை மெய்யெண்கள் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் ஒய், பி கிரேட்டர் தென் 0 எனில் எந்த மதிப்பு சரியானதுன்னு கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது எக்ஸ் லெஸ் தென் ஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது. பி கிரேட்டர் தென் 0 என்பதால் இருபுறமும் ஒரு பியால் பெருக்கிக்கலாம். பியால் பெருக்கிறோம். அப்படி பெருக்கிறப்ப மதிப்பானது பிஎக்ஸ் லெஸ் தென் பிஒய்னு இருக்குது. இப்போ பிஎக்ஸ் லெஸ் தென் பிஒய் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா முதல் ஆப்ஷனில் இருக்குது. இதே மதிப்பு தான் இரண்டாவது ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஆனால் லெஸ் தென் அப்படிங்கிற இன்இக்வாலிட்டியானது கிரேட்டர் தென்னு மாறி இருக்குது. மூன்றாவது நிபந்தனையிலையும் லெஸ் தென் என்ற இன்இக்வாலிட்டிக்கு பதிலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. நான்காவது ஆப்ஷனும் பியால் வகுக்கப்பட்டிருக்கு. இதுவும் சரியானதாக அமையணும் அப்படின்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அந்த இடத்துல வகுக்கிறோம் அப்படின்னா கிரேட்டர் தென் மட்டும் இருந்ததுன்னா சரியான கூற்றாக எழுதிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இது தவறான கூற்றாகும். எனவே சரியான மதிப்பானது ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய XB லெஸ் தென் YB ஆகும். அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். மாடுலஸ் ஆஃப் x - 2 பை x - 2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் அமையும் இடைவெளி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் x - 2ன்னு இருக்குது. பை டினாமினேட்டர் மதிப்பு x - 2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அமைவதற்கு உண்டான இடைவெளின்னு பார்க்குறப்ப நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது எக்ஸுக்கு எந்த வகையான மதிப்புகள் கொடுத்தாலுமே நமக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கும். மட்டு மதிப்பானது அப்போ டினாமினேட்டர் மதிப்பு பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு சரியான கூற்றாக அமையும். அப்போ தான் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வரலாம். 0ஐ விட அதிகமான மதிப்பு. அப்போ முதல் இடைவெளியில் பார்த்துட்டோம்னா 2, ∞, 2க்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை கொடுத்துருக்குறாங்க. 2ங்கிற மதிப்பு பிரதியிடலாம். டினாமினேட்டரில் 2ன்னு ஏது பிரதியிட்டோம் அப்படின்னா x - 2ல் 2ன்னு பிரதியிடுறப்ப 2 - 2 0 ஆகிடும். டினாமினேட்டர் மதிப்பு 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆகக்கூடாதுன்னா 2 அப்படிங்கிற மதிப்பை பிரதியிடக்கூடாது. எனவே ஆப்ஷன் 1 தவறானதாகும். அடுத்து இரண்டாவது ஆப்ஷனில் 2, ∞ ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது. 2 பிரதியிடலை. 2ஐ விட அதிகமான மதிப்பெண்கள் பிரதியிடுறப்ப நியூமரேட்டர் எப்போவுமே பாசிட்டிவ் தான். டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் 3 - 2 4 - 2 எனும் பொழுது எந்த மதிப்புகள் கொடுத்தாலும் ப்ளஸில் தான் இருக்கும். எனவே அது சரியான கூற்றாக அமையும். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்துட்டோம்னா 3 மற்றும் 4ல் -∞ ப்ளஸ் 2 வரைக்கும் அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது.
டினாமினேட்டரில் நெகட்டிவ் நம்பர்ஸ் -3 -2 -5 -2 -10 -12ன்னு எந்த ஒரு மதிப்பு கொடுத்தாலும் டினாமினேட்டர் மைனஸ் ஆயிடுச்சுன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 என்ற நிபந்தனைக்குள்ள வராது. அடுத்து நான்காவது ஆப்ஷனில் -2, இன்ஃபினிட்டியிலையும் -1, 0 ஆகிய இரண்டு மதிப்புகளையும் பிரதியிடுறப்ப டினாமினேட்டர் மதிப்பு எதிர்குறியில் வரும். எனவே அதுவும் ஏற்புடையதா அமையாது. எனவே சரியான இடைவெளி எக்ஸ் அமையக்கூடிய சரியான இடைவெளியானது டினாமினேட்டர் மதிப்பு x-2 ஆனது அது 0ஐ விட அதிகமாக அமையணும் அப்படின்னா எக்ஸின் மதிப்பானது 2ஐ விட அதிகமாக அமையணும். அப்படி 2ஐ விட அதிகமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரே இடைவெளி ஆப்ஷன் 2, 2, இன்ஃபினிட்டி ஆகும். அடுத்து ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். 5x - 1 <24 மற்றும் 5x + 1 <-24 என்ற அசமன்பாடுகளின் தீர்வு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு அசமன்பாடுகளானது 5x - 1 <24, 5x -1ன்னு இருக்கு. -1 கேன்சல் பண்ணணும்னா இருபுறமும் ஒரு 1 ப்ளஸ் பண்ணிக்கலாம். இடது பக்கம் -1 + 1 0னா வலது பக்கம் 24 + 1 5x <24 + 1 25. இருபுறமும் ஒரு 5ஆல் வகுத்துக்கலாம். அப்படி 5ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது இடதுபுறம் எக்ஸுக்கு 5 கேன்சல் ஆகிடும் <25 25/5 ஓரஞ்சு 5 5 25 x <5ன்னு கிடைக்குது. இதே போல் இரண்டாவது சமன்பாடானது 5x + 1 <-24 5x + 21 இருக்கிறதுனால 21 கேன்சல் பண்ண இருபுறமும் ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கலாம். -24 -1 5x <-25 இருபுறமும் 5ஆல் வகுக்கிறப்ப இடதுபுறம் கேன்சல் ஆகிடும். வலதுபுறம் மதிப்பானது -25/5ன்னு வரும். ஓரஞ்சு 5 5 25. அப்போ எக்ஸ் <-5ன்னு கிடைக்குது. -5ஐ விட அதிகம், +5ஐ விட குறைவான மதிப்புகள் கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கிறதுனால -5 +5 ஆகிய இரண்டு எண்களும் ஆட் ஆகாது. அதற்கு இடைப்பட்ட மதிப்புகள் தான். எனவே ஒரு எண்கோட்டை கொண்டு இந்த நிபந்தனையை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா -∞ கிடைத்த இரண்டு மதிப்புகள் -5 மற்றும் +5. அப்போ இந்த இரண்டு இடைவெளிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு தீர்வாக அமையும். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3 -5, +5 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். மாடுலஸ் ஆஃப் x - 1 > மாடுலஸ் ஆஃப் x - 3 என்ற அசமன்பாட்டின் தீர்வு கணம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது மாடுலஸ் ஆஃப் x - 1 > மாடுலஸ் ஆஃப் x - 3. இப்போ இந்த அசமன்பாட்டில் மாடுலஸ் ஆஃப் x மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒய்ன்னு இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மற்றும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு -ஒய்ன்னு எழுதலாம். இதே நிபந்தனை தான் இந்த அசமன்பாட்டிற்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் x - 1 x - 1 < x - 3ன்னு ப்ளஸ் வச்சு 1 x - 1 < -x - 3ன்னு மைனஸ் வச்சு 1 இரண்டு மதிப்புகளாக பிரிச்சுட்டு இதில் எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடலாம். முதல் அசமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இருபுறமும் எக்ஸ்ன்னு இருக்கிறது கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 < -3ன்னு வரும். -3ஐ விட -1 என்பது பெரிய மதிப்பு. இங்கே தீர்வு கணம்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல எக்ஸின் மதிப்பே கிடையாது. எனவே இது ஏற்புடையதாக இருக்காது. அடுத்து இரண்டாவது நிபந்தனையில் x - 1 < மைனஸால் உள்ளார பெருக்கிறப்ப -x +3ன்னு வரும். எக்ஸு -x ஆனது வலதுபுறம் இருக்குது. அப்போ இடதுபுறம் வரப்போ +x < 3 -1 கேன்சல் பண்ண இருபுறமும் ஒரு 1 கூட்டிக்கிட்டோம்னா 3 + 1ன்னு வரும். x + x 2x < 3 + 1 மதிப்பானது 4. இடதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸோட பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 கேன்சல் பண்ணணும்னா இருபுறமும் ஒரு 2ஆல் வகுக்கிறோம். அப்போ x < 4/2 ஓரன் 2 2 2 4 x < 2 அப்படிங்கிறது மதிப்பாக அமையும். எனவே 2 மற்றும் 2ஐ விட அதிகமான மதிப்புகள் அசமன்பாட்டின் தீர்வு கணமாக அமையும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2ல் 2, இருக்குது. எனவே ஆப்ஷன் 2 2க்கு க்ளோஸ்டு பிராக்கெட் ஏன்னா > இருக்கிறதுனால க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுத்து 2, எப்பயுமே ஓப்பன் பிராக்கெட் தான். 2, என்பது சரியான தீர்வு ஆகும். தேங்க்யூ.